ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலே நீங்கள் வந்து அது வந்து கோடீஸ்வர ஜாதகமா அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் ஈஸியாக. இல்லை நம்ம ஜாதகத்தையே பார்த்துட்டு நமக்கே கூட நம்மளே யோசிக்கிறோம்ல, நம்ம நம்ம வந்து ஒரு நாளாவது கோடீஸ்வரன் ஆகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்படி அப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சில விஷயங்கள் மூலிமா நீங்கள் டக்குன்னு பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து கோடீஸ்வர ஜாதகமா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்டிஷன். இது எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒன்றோ இல்லை ரெண்டோ இருந்தால் கூட போதும். குரு கேது இணைவு அது ஒரு கோடீஸ்வர யோகமாக எடுத்துக்கலாம். 2ஆம் அதிபதி ஆட்சி உச்சம், 10ஆம் அதிபதி ஆட்சி உச்சம், இல்லைன்னா 11ஆம் அதிபதி வந்து ஆட்சி உச்சமாக இருக்குது. உங்கள் லைஃப்பில் எப்படி பார்த்தீங்கன்னாலும் இந்த கிரகங்களில் ஏதோ 2 தசாபுத்தியாவது நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. புத்தி கண்டிப்பாக கிராஸ் பண்ணுவீங்க. தசையில் வயசு காலகட்டத்தில் ஏதோ ஒரு தசை இல்லைன்னா 2 தசை ஒரு லாங் தசையாக வந்துடுச்சுன்னா கூட நீங்கள் வந்து பெரிய சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்கள் லைஃப்பில்.